இந்த முகூர்த்த சீசன் ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்துருச்சுனாவே நைட்டு தூங்குறதுக்கு 12:30 ஆகிடுது. ஏன்னா ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணி விட்டு போகவே 12:30 1 ஆகிடுது. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு உண்டான துணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. எல்லாம் டைமிங் கால்குலேட் பண்ணி தைச்சி வச்சோம் அப்படின்னா தான் கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு பார்த்திங்கன்னா அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் விடுற சுச்சுவேஷன் தான். அதனால் இன்றைக்கி நைட்டே உட்காந்து ஓரளவுக்கு முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு 1 மணி வரைக்கும் 2 நாளாகவே பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி ஆகிடுது கடையை சாத்துறதுக்கு. பிள்ளைங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. நானும் ஹஸ்பண்டு கடையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாத்திட்டு வீட்டுக்கு போயாச்சு. காலையில் எந்திரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு தான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பொறுமையாக எந்திரிச்சு சமைச்சிட்டு கடைக்கு கிளம்பலாம். சிம்பிளாக ஏதோ செய்யலான்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு சாப்பாடு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுட்டு கடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.